போகிறோம் அப்படின்னா செக்ஷன் ஒன்று போட்டுப்போம். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். ரோ காலம் அப்புறம் வேற எங்க என்னாச்சு? ஒரு ரோ 2 காலம். ஒரு ரோ 2 காலம். ஓகே, ஸோ தென் கண்டெய்னர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெருசா எதுவும் கிடையாது. டம்மி பாவா அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டோம். கண்டெய்னர்னா கொஞ்சம் காலம். ஓகேவா? இந்த காலம்க்கு நம்ம ஒரு இமேஜ் ஒன்று செட் பண்ண போறோம். இந்த இமேஜை எடுப்போம். இந்த இமேஜை சேவ் இமேஜஸ். ஓகே, தென் இதுக்கான கண்டென்ட். ஓகேவா? இந்த பட்டன். ஓகேவா? இந்த பட்டனுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, ஆல்ரெடி இருக்கிற பூஸ்ட் அப்ப போய் டெஸ்க்டாப் பண்ண போறேன். பட்டன் லார்ஜ் பட்டனை எடுத்துக்கிறேன். இந்த லார்ஜ் பட்டனை எடுத்து இப்படி நான் வைக்கிறேன். என்ன போட்டு வச்சிருக்கானுங்க? learn more. அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். இப்ப 2 காலம் வந்துச்சா? இங்க அப்படின்றது வந்துச்சு. சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த டிசைனை ரோ இங்க என்ன ஸ்டார்ட் ஆகும். இந்த ரோக்கு இந்த செக்ஷனே கொஞ்சம் மேல இருந்து கீழே இறங்கினா நல்லா ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மேல இருந்து கீழே. நெக்ஸ்ட், உங்களுக்கு இந்த விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா, இதை மட்டும் தனியா ஒரு பாக்ஸ் போட்டு கீழே எடுத்துட்டு வந்து வைக்கணும். இப்போ 3 எலமெண்ட்டுக்கு மட்டும் அப்படின்னா, இந்த 3 எலமெண்ட்டுக்கு தென் எப்படி கொடுத்துருக்காங்க கொடுப்போம். கண்டென்ட் சைஸை சின்னதாகி ஒன்றும் கிடையாது. அந்த விஷயத்தை அப்படியே நம்ம இஷ்டத்துக்குன்னு இது பண்ணுறோம். ஓகே, ஃபாண்ட் சைஸை சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஹைட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னா, இதனுடைய ஃபாண்ட் சைஸு சின்னதாக இருக்குது, இதனுடைய ஃபாண்ட் சைஸு சின்னதாக இருக்குது. ஓகே, இந்த எலமெண்ட்டு இது, இதனுடைய ஹைட்டை குறைக்க போகிறீங்க, இதனுடைய ஃபாண்ட் சைஸை குறைக்க போகிறீங்க. H1
ஓகே. இதனுடைய ஹைட் இவ்வளோ பெருசா ஓகேவா? ஸோ அகைன் இதனுடைய மார்ஜின் டாப்பை மார்ஜின் மட்டும் தான் கொடுக்கலாம். இதில் எடுத்துட்டு இதை மட்டும் பேடிங் மட்டும் இப்படி கொண்டு வரேன். ஸோ இந்த எலமெண்ட்டுக்குன்னு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பெருசாக எதுவும் பண்ணல, பேடிங் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஹலோ உங்களுக்கு இந்த இமேஜ் வரணும் அப்படின்னா இந்த டிவ்வுக்கே நீங்கள் ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்ட்டும் இதாகும். ஸோ நான் இந்த இமேஜ் இந்த பாக்ஸை என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாக்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எலமெண்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம இந்த ப்ராசஸை ரெடி பண்ணிடணும். இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது சம்திங் இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கோமா, இந்த பாக்ஸை இந்த செகண்ட் பாக்ஸை மார்ஜின் டாப் கொடுத்து உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு இறக்கி, எந்த இடத்துக்கு மூவ் பண்ணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். பெருசாக இன்னும் பண்ணுறதா இருந்தால் இதனுடைய இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா லைன் ஹைட்டு, நம்ம லைன் ஹைட்டு கொடுக்கல, லைன் ஹைட்னா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இந்த கண்டென்ட்டுக்குன்னு பேராகிராஃப் வருதா? அப்போ இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஹைட்டு கொடுக்கும். ஹைட்டு 340 இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு லைன் ஹைட்டு ஃபாண்ட் சைஸு இது பண்ணிட்டா இதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இன்னும் இதனுடைய சைஸை இன்னும் கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம். இதோட ரேடியஸ் ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய பூஸ்டப்பில் மீடியா கொரி போகும்போது மட்டும் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதுதான். இது கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை. இப்போ இது கன்வீனியண்ட்டாக இல்லை, ஏன்னா நம்ம அதனுடைய வித் எல்லாத்தையும் சுருக்கி வச்சுருக்கோம். ஓகேவா? மேலே ஏதோ இது என்னன்னா எக்ஸ்ட்ரா வித்து இருக்கிறதால இது வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு என்ன எழுதணுமோ மார்ஜின் ரைட்டு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டா வேலை முடியும். இதுவுமே பார்டர் ரேடியஸ் இந்த காலமுக்குன்னு மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துருக்கோம். மார்ஜின் டாப் எப்பயுமே ப்ராப்ளம் வராது, மார்ஜின் லெஃப்ட் தான் ப்ராப்ளம். ஓகே. ரெண்டு எலமெண்ட்டை கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு எலமெண்ட்டு கரெக்டாக இருக்கா? இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கு, இந்த இடத்துல பக்காவாக இருக்கு. இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து
என்னென்ன சிஎஸ்எஸ் ஆட் பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். என்ன பண்ணிருக்காங்க கண்டெய்னர்னு பிரிச்சிருக்கானுங்க. இதுக்குள்ளார 6 engine அது என்ன பண்ணுவாங்க, இந்த 6 பிரிச்சதை அவங்க 5 பிரிச்சு எஸ்எம்ல 12 கால் எம்டியில் 6. ஓகே, இது வரைக்குமே போதும். எஸ்எம்ல 12 வந்தால் போதும், எம்டியில் 6 அப்படின்னு சொன்னாலே போதும். அது எல்லாத்துக்குமே அது எடுத்துக்கும். இப்போ நம்ம எதுக்கு போங்க, இப்படி இருக்கா நீங்க சைஸ் ஜூம் பண்ணி வச்சிருக்கீங்களா, செக் பண்ணிக்கீங்க. மாத்தி மாதிரி இருக்கு. ரோ இது ஒரு காலம் எஸ்எம், காலம் எம்டி, காலம் எஸ்எம், காலம் எம்டி. கண்டெய்னர் டம்மிக்கு எதை ஏறி வச்சிருக்கு. இதனுடைய 100%. இப்போ எதுக்காக நான் 100% கொடுத்தோன்னா கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் கொடுக்குறேன். கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதால லெஃப்ட் ரைட்டு கேப் விடுறதா சரி. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். இது வரதுக்கு ஓகேங்க. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, அதே கோடிங் தான் வித் 100%. வித் 100%னா நார்மலாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இமேஜோட வித்தோட 100% எடுத்துக்காது. இதனுடைய பேரண்ட் என்ன வித்து இருக்கோ அந்த வித்து இதை எடுத்துக்கோ. இப்போ பாருங்க, வித்து 90% அப்படின்னு சொல்றேன். வித்து 90% அப்படின்னா இந்த பேரண்ட்டுக்கு ஓகே, இது ஒரு இதுவாகவே சொல்றேன். செக்ஷன் ஐடி டெஸ்ட், ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஹைட் வந்து 250 பிக்சல். ஓகே, வித் 250 பிக்சல். மண்டை குழம்பிடுச்சு, அதனால இது எதுவுமே வரலையே. இமேஜ் சோர்ஸ் அசட்ஸ் புரியலாம், கேளுங்க நான் சொல்றேன். டம்மி இப்போ இமேஜ் இவ்வளோ பெருசு, ஓகேங்களா? அதனுடைய டிஃபால்ட் சைஸ் இமேஜ் வந்துருக்கு, சரியா? சரி, இப்போ வித்து பிக்சல் அப்படியே கொடுக்கணும்.
இவ்வளோ தூரத்துக்கு வருது. ஓகே, ஹைட்டும் கொடுக்கும் 250 பிக்சல் இப்படி வருது. ஓகே, இப்போ நான் இதனுடைய விஷயத்தை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறேன். வித் 1200 பிக்சல்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1200 அப்படின்னு சொன்னா இது ஆட்டோ போயிட்டே இருக்கு. ஓகேவா? இதனுடைய பேரண்டோடைய வித்து எவ்வளோ? 250 தான். ஹைட்டு 250. இப்போ நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் இங்கே ஓவர் பண்ணீங்க அப்படின்னா அது சொல்லும் 1520 × 250 பிக்சல். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வித்து, செகண்ட் இருக்கிறது 250 பிக்சல். ஓகேவா? நார்மலா பேரண்ட், ஓகேங்களா, பேரண்ட்னா இந்த செக்ஷன் ஐடி. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 250 250 சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இமேஜ் டிஃபால்ட் இதனுடைய ஹைட் வந்து வித்து வந்து 800, ஹைட் வந்து 600 பிக்சல். நான் இதுவே இந்த இமேஜ் சோர்ஸுக்கு இப்போ ஹைட்டு 100%, வித்து 100% அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மாறும். இது ஏன் மாறுச்சுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியுதா? எனி ஒன்? இங்க 100% பேரண்டோட ஹைட்டும் யார் பவியா? பேரண்டோட ஹைட்டும் இந்த 250 250. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் பண்ணும்போது ஒரு இஷ்யூ வந்துட்டு இருந்துச்சுல்ல. ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப இதனுடைய பேரண்ட் வந்து என்னன்னா 250 250 இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னா நீங்க இந்த இமேஜ் ஓவர் பண்ணிட்டு இதனுடைய ஹைட் வித்து பாருங்க. நான் ஹைட் 100% வித்து 100% கொடுக்குறேன். இந்த மாதிரி வருது. சரிங்களா? இப்ப இதையே என்ன செய்யலாம் அப்படின்னா இதை நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்ப போயிட்டு இந்த இமேஜ் ஹைட் 100%, இப்ப என்ன நடக்குது? யார் அங்க வந்து சாப்பிடுறது? தமிழ் சாப்பிடக்கூடாது. ஓகே, இப்ப பாருங்க ஹைட் 100 வித் 100%. ஓகேவா? ஹைட் 100 வித் 100%. இப்ப இதனுடைய அண்ணா ஸ்கிரீன் சரியா தெரியலண்ணா. ஸ்கிரீன் தெரியல. ஷேர் ஆகுதுண்ணா, தெரியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. டிஃபால்ட்டா ஒரு இமேஜ் வருது. அந்த இமேஜை நான் முழுசா எடுத்துக்கணும் அப்படின்னா இமேஜ் டேகுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னா ஹைட் வித்து கொடுக்கணும். இதுவே பேக்ரவுண்ட் இமேஜா இருந்தா ஃபுல்லா வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அட பாவிகளா, அந்த செக்ஷன்ல கொடுத்துருவோம். ஹைட் 100% கொடுத்துருவோம். பேக்ரவுண்ட் இமேஜுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன். ஹைட் 100%. நோ, ஃபுல்லா வரணும். பேக்ரவுண்ட் கவர் இல்லமா, இன்னொன்னு வரணும். அது நீங்க கீ வேல்யூ பேக்ரவுண்ட் ரோ ரிப்பீட்டட் வரணும். சென்டர் நோ ரிப்பீட்டட் சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்ட் சைஸ் கவர்னு வரணும். புரியுதா? இளையமான்னு வச்சிருக்கீங்க. இளையராஜா கிட்ட இருந்து இளைய பிரிச்சு ரகுமான் கிட்ட இருந்து மான ஓட்டிட்டு வந்த மாதிரி பேக்ரவுண்ட் கவர். அது ரெண்டுமே கீயும் இருக்கு, வேல்யூ இருக்கு. பேக்ரவுண்ட் சைஸ் கவர்னு கொடுத்தா ஃபுல்லா வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துக்கு இமேஜ் டேகுக்கு நீங்க பேக்ரவுண்ட் சைஸ்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஹைட்டு வித் 100% கொடுத்தா நமக்கு இது வருது. ஓகேங்களா? இப்ப இதே ஹைட்டு வித்த நான் என்னவா செய்ய போறேன் அப்படின்னா என்னுடைய பேரண்ட் டேகுக்கு நான் ஒரு ஹைட்டை செட் பண்றேன். உன்னுடைய பேரண்ட் டேகுக்குன்னு ஒரு ஹைட்டை செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப டிஃபால்ட்டா இது இப்படிதான் வரும். இல்ல, என் பேரண்ட் என்னவா இருக்கோ அதனுடைய ஹைட்டு தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வித்து 100% அப்படின்னா என் பேரண்டோட வித்து, ஹைட்டு 100% அப்படின்னா என் பேரண்டோட ஹைட். இது எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்டா இந்த மீடியா கொரி எழுதும் போது நீங்க இந்த செக்ஷனை வச்சுதான் நம்ம கண்டெய்னரே பிரிச்சிருப்போம். அப்ப இதை வச்சு நீங்க எழுதும் போது என்ன வரும் அப்படின்னா நீங்க எங்கெங்கெல்லாம் சைஸ் நீங்க இங்க போயிட்டு ஜஸ்ட்டுக்கு வந்து
நீங்க டெஸ்ட்டுக்கு மாத்தினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜுக்கும் மாறிடும். எப்படின்னா அப்படின்னா நீ இதை ஓவர் பண்ணி பாரு, 300 இருக்கும். நீ கொடுத்தது என்னவோ 100% இது எடுத்துக்கும். எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்னா அதனுடைய பேரண்ட்ல என்ன சைஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கும். நான் 500ன்னு கொடுக்க போறேன், நீ என்ன கொடுத்தாலும் அதை பத்தி அது ஒரி பண்ணவே பண்ணாது. பேரண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி அது எடுக்கும். இப்போ 500 நான் 500 இருக்குமா, கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஓகேவா? என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காலம் அப்படின்றது டிஃபால்ட்டா 6-5ன்னு வச்சிருக்காங்க. இதுக்குள்ளார இமேஜ் டேக், இமேஜ் ஃப்ளூயிட் ஏதோ சம்திங், இதுவுமே நம்மளுடைய இந்த டேக் தான், பூஸ்டப்போட இதுல இருந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இதுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி போட்டு அந்த கண்டென்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்டர் ரேடியஸ், ஓகே, பேக்ரவுண்ட் கலரு, பார்டர் ரேடியஸ், பேடிங் எல்லாம் கொடுத்து அங்க இருந்து எடுத்துட்டு இந்த சைடு வச்சுட்டாங்க. ஸோ இங்க 2 பாக்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸுக்கு எந்த ஒரு டிசைனும் கிடையாது. உள்ளார இருக்கிற ஒரு பாக்ஸை மட்டும் தனியா கழட்டி எடுத்துட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். இந்த ஃபாண்ட் சைஸ் வச்சு கிளாஸ் போஸ்ட் ஃபாண்ட் சைஸ் 1 EM அப்படின்னு போடுறோம். ஃபாண்ட் சைஸ் 2 EM அப்படின்னு போடுறோம். என்னன்னா இது இப்படி வந்துருச்சு, இதுதான் மேட்ச். இப்போ இந்த ஃபாண்ட் இப்போ நான் எழுதுறதுக்கான கோடிங்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த EM REM அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? EM அப்படின்னா பிக்சல் மாதிரியே தான் ஒரு விஷயம். ஆனா இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போ என்னுடைய பேரண்ட் டேக்ல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வச்சிருக்கேன். இந்த ஐடியில நான் என்னுடைய ஃபாண்ட் சைஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா 18 பிக்சல் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ன்றதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஃபாண்ட் சைஸ் 2 EM அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்ன 2 EM அப்படின்னா இந்த 2 EM என்னவா நிக்குது பாருங்க. ஃபாண்ட் 18, இதனுடைய ஃபாண்ட் 2 EM னு போட்டிருக்கோம். 2 EM அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நீங்க கொடுத்த இந்த 18 பிக்சலோட டபுள் மடங்கு தான் 2 EM. இப்போ பாத்தீங்கன்னா 1.5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 10 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 10 பிக்சல் அப்படின்றது என்னுடைய பேரண்ட். அப்படின்னா இது 10 பிளஸ் இன்னொரு 5 15 அப்படின்னு வரும். எத்தனை வருது? மேல இருக்கிற ஃபாண்ட் சைஸ் இந்த 3வது லைன்ல பாருங்க. இந்த ஓவர் பண்ணதுல இந்த 3வது லைன்ல பாருங்க. இதனுடைய சைஸ் 10, இதனுடைய சைஸ் 15. எப்படின்னா இது EM அப்படின்றது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்? இது மஸ்டா ஒரு சில இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இப்ப செகண்டுக்கு நான் அதே மாதிரியே ப்ராசஸ் பண்றேன். செகண்டுக்கு EM கொடுக்குறேன்.
இது என்ன அதோட மோசமா இருக்கு? யாருக்கா புரியுதுன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 15 வருது, செகண்ட் இதுக்கு என்னவா வருதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏதோ புரியுதா இது? இல்லைங்க, மொத்தம் இந்த ரேஷியோ கொடுக்கறதுல பிக்சலு, பர்சன்டேஜ், இஎம், அப்புறம் ஆர்இஎம், விஹெச், விடபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு விஹெச் விடபிள்யூ நேற்று நான் பார்க்கணும்னு நினச்சேன், இப்போ அது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 15 பிக்சல் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா 10 பிக்சல் பேரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆயிரம் இருக்கு, 1 2 3. ஓகேவா? இதனுடைய பேரண்ட் யாரு? டெஸ்ட். இதனுடைய பேரண்ட் யாரு? ஃபர்ஸ்ட். இதனுடைய பேரண்டோடைய ஃபாண்ட் சைஸ் 10. இப்போ நான் 1.5 அப்படின்னு சொன்னா 1 அப்படின்னா 10 பிளஸ் 5க்கு 5 ஆக 15 பிக்சல் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 2em அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2em ஃபார் செகண்ட். ஓகேவா? 2em அப்படின்னா பேரண்ட் 15, இப்போ இது 30 அப்படின்னு எடுத்து ஃபாண்ட் சைஸ் 30. நீங்க வேணா பாருங்க. இந்த இதுக்கு 15 காட்டுதா? இந்த சைட்டை நீ ஏன் காட்ட மாட்டேன்? சரி, இன்னும் வேணா இன்னொரு இதுக்கு நான் இங்கே 20ன்னு கொடுக்குறேன். இங்கே 20னா இந்த இடத்துக்கு எவ்வளோ வரும்னா 20 பாதி 30ன்னு வரணும். 30ன்னு கொடுத்திருக்க லிமிட் தாண்டினா உங்களுக்கு வந்து அந்த இது காமிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுடா, புரியல. லிமிட் தான் நாம கொடுத்திருக்கோம்ல, அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வந்து லிமிட் கொடுத்திருக்கோம்ல, அதை தாண்டும் போது அந்த பேராகிராஃப் இதுக்கும் நம்மளுக்கு ஷோ ஆகும். அது அப்படி இல்லடா. இது என்ன செய்வாங்க அப்படின்னா நார்மலா கோடிங் எழுதும்போது ஒன் ஆஃப் த டூ, இப்ப இந்த பேரண்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு சின்னதா தான் கீழே இருக்கிற சைஸ்னா வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கோடிங் இப்படி பண்றாங்க. 0.5 இஎம்னு பண்ணுவாங்க. ஏன்னா பேரண்ட் வந்து என்ன இருக்கோ அதை விட சின்னதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் பண்ணுவாங்க. அப்போ எழுதும் போதே .em என்ன ரேஷியோ கொடுக்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய தேவையில்ல. 20னா அதில் பாதி தான் வேணும் அப்படின்னா 10. இப்போ நான் 40 கொடுக்குறேன். ஓகேவா? 40 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 20, இங்கே 20. ஓகேவா? ஏன்னா நான் இங்கே செகண்டுக்கு 0.5 தான். இதுவே 1.1 நான் கொடுக்குறேன். டிஃபால்ட்டா 1 தான் அது. இங்க பாரு, 1னா 40. புரியுதா? அதுல பாதி 20. ஸோ இது எதை பேஸ் பண்ணி ரன் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன் பாரு. இந்த இஎம் அப்படின்றது பேரண்ட் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்ல இருந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஆர்இஎம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆர்இஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆர்இஎம் கொடுத்துருக்கேன், 16 தான். செகண்டுக்கு 40. என்னன்னா இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் 40 px. ஓகேங்களா? 2 இது இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆர்இஎம் கொடுத்துருக்கேன். என்ன ஆர்இஎம் கொடுத்துருக்குன்னா 1REM அப்படின்னு கொடுத்துருக்கேன். செகண்டுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. ஆனா இது டிஃபால்ட்டா 18 தான் எடுத்துக்குது. டிஃபால்ட்டா இது 18 தான் எடுத்துக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஆர்இஎம் அப்படின்னா டிஃபால்ட்டா ரூட்டோட எலமெண்ட் என்ன சைஸோ அந்த சைஸ் தான் எடுத்துக்கும். அது இந்த ரூட் கிடையாது. டிஃபால்ட்டா ஒரு பேராகிராஃபை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஃபாண்ட் சைஸ் என்னவோ அதை தான் எடுத்துக்கும். செகண்ட் இதுக்கு நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணவே கிடையாது. அதனால அது என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த 40 px எடுத்துக்குது. ஓகேங்களா? இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்கு. பர்சன்டேஜ் நார்மலா ஒரு விண்டோக்கு 100%. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஒரு டிப்பை கொடுத்துட்டு வித் 50% அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாதி இதை வரும். ஓகேவா? பிக்சல் அப்படின்றது அது டெஸ்க்டாப்பை பொறுத்து நீங்க 1200 பிக்சல்லையும் முடியலாம்.
ஓகேங்களா. 1400 1500ன்றதும் போகும். ஓகேவா. இன்னொன்னு VH VW, இது நேத்து ரெண்டும் பார்த்தோம். ஓகேங்களா. இது எல்லாம் பார்த்துட்டு நான் லாஸ்டா ஒன்று சொல்றேன். VH VW அப்படின்றத பார்த்தோம். இது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்றீங்க. ஒரு பாக்ஸ் செக்ஷனே இருக்கட்டுமே ப்ரோ. அது ஹைட் வித் தானே ப்ரோ நேத்து சொன்னீங்க? என்ன ப்ரோ? ஹைட் வித் தானே சொன்னீங்க? அதான் ஒரு இன்னொரு டைம் ரீகால் பண்ணி. இப்ப ஹைட் 50 VH வித் 50 VW. ஓகேங்களா. VW இது என்னன்னா VH VW அப்படின்னா, நீ ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்க, அந்த பாக்ஸுக்கு பேக்ரவுண்டு இப்படி. இப்ப பாத்தீங்கன்னா வியூ ஹைட் இதே மாதிரி ஒரு விஷயத்த இங்க ஒண்ணு வைக்கலாம். ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு விஷயத்த இங்க வைக்கலாம். இப்ப நான் ரெஸ்பான்சிவ் நான் இது பண்ண வியூ போர்ட் ஹைட் அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கிரீனே சின்னதா தான் இருக்கு. நீங்க அதை சுருக்க அது என்ன பண்ணும் அப்படின்னா, வியூ போர்ட் ஹைட் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இப்ப நீங்க இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா பெருசாயிடும். அது அப்படின்னா ஃபிளெக்சிபிள் ஆகுது. என்னுடைய வியூ போர்ட், அதாவது நீங்க பாக்குற ஒரு டிசைன் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடிங் தான். எதுக்கு 50 கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கிளீனா தெரியும். இப்ப நான் 40 கொடுத்தேன் அப்படின்னா இப்படி இருக்கு. ஓகேங்களா. 40%னா 60 இங்க 60 இங்க. சோ இதுவே நீ 50-50னா கிளீனா தெரியும். ஓகே, பாதி பர்சன்டேஜ் இப்படி இருக்கு, பாதி பர்சன்டேஜ். இது நீ மொபைல் ரெஸ்பான்ஸுக்கு நீங்க எடுத்துட்டு போனாலும் நேற்று அதை தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தவிர ஹைட் மாற உனக்கு கரெக்டா வந்துருச்சு. வித் சேஞ்ச் ஆக அது அதுக்கேற்ற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இதே ஒரு விஷயத்த காப்பி பண்ணி இந்த இடத்துல வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா. இதுதான் வியூ போர்ட் ஹைட், வியூ போர்ட் வித். ஓகேங்களா. இப்ப பாக்குற EM அப்படின்றது பேரண்ட்ல என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் எடுக்கும். ஓகேவா. REM அப்படின்றது ரூட்ல என்ன இருக்கோ அததான் எடுக்கும். ரூட் பேரண்ட்ல என்ன இருக்கோ அதுதான். இப்ப டிஃபால்ட்டா ஒரு சைஸ் வந்து 16 பிக்சல் வந்து டிஃபால்ட்டா ஃபாண்ட் ஃபேமிலிக்கு வருது அப்படின்னா அந்த விஷயம் அங்க இருந்து அதை எடுக்கும். புரியுதா? செஷனே கொஞ்சம்